வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே 2D ஃபிகர்ஸுக்கு அதாவது இருபரிமாண வடிவங்களுக்கு, அதாவது வட்டம், முக்கோணம், சதுரம், செவ்வகம், நாற்கரம் இந்த வடிவங்களுக்கெல்லாம் எப்படி சுற்றளவு, பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது சம்மந்தமான கொஷின்ஸையும் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 டைமென்ஷனல் முப்பரிமாண வடிவங்களுக்கான ஃபார்முலாஸை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இப்போ இது. ஏன்னா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஃபார்முலாவை மெமரி பண்ணிவிட்டு ஒரு 10 வாட்டி 20 வாட்டி எழுதி பார்த்துடலாம். ஆனால் அது எல்லா நேரமும் ஞாபகம் இருக்குமா இல்லை கை கொடுக்குமா அப்படின்னா சந்தேகம் தான். அப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த ட்ரிக்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். முப்பரிமாண வடிவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9th புக்லேயும் 10th புக்லேயும் அதுக்கு உண்டான ஃபார்முலாஸில் கொடுத்துருக்காங்க. 9th புக்கில் ஒரு 2 வடிவமும் மீதி இருக்கக்கூடிய வடிவங்களை 10th புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம மொத்தமாக கம்பைல் பண்ணி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது உருளை. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிலிண்டருடைய ஷேப் பார்த்திங்கன்னா இந்த உருளை வடிவம் தான். அதனால தான் இங்கிலீஷில் சொல்லும்போது அப்படியே என்னென்னே சொல்லுவோம்னா சிலிண்டர் அப்படின்னே சொல்லுவோம். இப்போ இருபரிமாண வடிவங்கள்லாம் 2 ஃபார்முலா பார்த்துருப்போம். ஒன்று சுற்றளவு, இன்னொன்று பரப்பளவு. முப்பரிமாண வடிவங்களை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்முலா பார்ப்போம். ஒன்று வலைபரப்பு, இன்னொன்று மொத்த புறப்பரப்பு, அடுத்ததாக கன அளவு. உருளை வலைபரப்பு, மொத்த புறப்பரப்பு, இது கன அளவு. இது 3த்துக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும். வலைபரப்பு இப்போ இந்த உருளை எடுத்துக்கிறேன் அப்படின்னா வலைபரப்புனா இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த பரப்பை மட்டும் சொல்கிறது தான் வலைபரப்பு. சுற்றி இருக்கக்கூடிய இதை மட்டும் சொல்கிறது வலைபரப்பு. மொத்த புறப்பரப்புனா சுற்றி இருக்கிற இந்த பரப்பு ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த அளவு, கீழே இருக்கக்கூடிய இந்த அளவு. இந்த ஒட்டு மொத்தமாக சொல்லக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவோம். புரியுதான்னு பாருங்கள். இப்போ ஒரு சாக் பீஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னா சுற்றி இந்த சைடில் மட்டும் நம்ம ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறோம், இல்லை அந்த இங்க்லாம் பூசுவோம்ல, அதெல்லாம் பண்ணோன்னா அது வலைபரப்பு. மேலேயும் கீழே இருக்கிறதுக்கும் சேர்த்து நம்ம அந்த கலர் அடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் மொத்த புறப்பரப்பு. ஐடியா புரியுதுங்களா? ஸோ வலைபரப்புன்னா சுற்றி இருக்கிற பரப்பு மட்டும், மொத்த புறப்பரப்புனா அந்த வலைபரப்போடு சேர்ந்து மேலேயும் கீழே இருக்கிற பரப்பு. சரிங்களா? இப்போ கன அளவு. கன அளவுனா என்ன சார் அப்படின்னா இதுக்குள்ளாடி என்னால் எவ்வளோ பொருளை அடைச்சி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் கன அளவு. அது திரவமாக இருந்துச்சுன்னா எத்தனை லிட்டர், திடமாக இருந்ததுன்னா எத்தனை கிலோ. ஸோ எவ்வளோ பொருளை இதுக்குள்ளாடி என்னால் அடைச்சி வைக்க முடியுமோ அதுதான் கன அளவு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபார்முலாவை பார்க்கலாம். வலைபரப்பு. உரையினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πRh. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எஸ். எங்கேருந்து வருது அப்படின்னா இப்போ வட்டம் எடுத்துக்கலாமே. ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு தட்டு இருக்குது, இல்லை காயின்ஸே வச்சுக்கலாம். காயின்ஸ் வட்ட வடிவத்தில் இருக்கும். அந்த காயின்ஸை நீங்கள் மேலே 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 அடுக்கி வச்சுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய வடிவம் தான் என்னது அப்படின்னா உருளை. கரெக்டாக? இது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷினே. ஈவன் நேற்றுக்கு நம்ம டெய்லி டெஸ்ட்டில் போடும்போது கூட இந்த கொஷின் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு 6 அலகு ஆரமுடைய வட்ட விலைகளை எச் அளவுக்கு உயரத்துக்கு அடுக்கிறோன்னா என்ன வடிவம் கிடைக்கும்னா உருளை வடிவம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஷின் பாருங்கள். சரிங்களா? அப்போது இந்த வட்ட வடிவங்களை மேலே மேலே அடுக்கிறோன்னா ஒரு உருளை கிடைக்கும். வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr. நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு அடுக்கியிருக்கோம்? ஹெச் ஹைட்டுக்கு. ஸோ 2πRh அப்படிங்கிறது தான் உருளையினுடைய வலைபரப்பு. பாருங்கள், ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான் 2πrங்கிறது. ஹெச் ஹைட்டுக்கு அடுக்கிறோன்றதால ஹெச்சை கூட சேர்த்துக்கிறோம். ஸோ உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πRh. நான் கன அளவு முடிச்சுட்டு மொத்த புறப்பரப்பு வரேன். கன அளவு. கன அளவு அப்படிங்கிறது அதே மாதிரி தான். வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? πr². எவ்வளோ ஹைட்டுக்கு அடுக்கியிருக்கோம்? ஹெச் ஹைட்டுக்கு. ஸோ πr² ஹெச்ங்கிறது தான் கன அளவு. வலைபரப்பும் கன அளவும் புரியுதுங்களா? ரெண்டுமே வட்டத்திலேருந்து அப்படியே வர்றது தான். வலைபரப்புக்கு 2πRh, கன அளவுக்கு πr²h. இப்போ மொத்த புறப்பரப்புக்கு வருவோம். மொத்த புறப்பரப்புனா என்ன அர்த்தம் சொன்னோம்? சுற்றி இருக்கிற இந்த வலைபரப்பு ப்ளஸ் மேலேயும் கீழே இருக்கக்கூடிய பரப்பு. வலைபரப்புக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. உருளையினுடைய வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2πRh ப்ளஸ் மேலேயும் கீழே இருக்கிற பரப்பு. மேலே என்ன வடிவம் இருக்குது? வட்ட வடிவம். கீழே இருக்கிறது வட்ட வடிவம். வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? πr². மேலே ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம். அப்போ 2 வட்டம்ங்கிறதால 2πr². கரெக்டாக? ரெண்டுத்துலேருந்து எதை காமனாக வெளியே எடுக்கலான்னு பாருங்கள். 2 எடுக்கலாம், π எடுக்கலாம், r எடுக்கலாம். 2πr எடுத்துட்டோன்னா மீதி இங்கே என்ன இருக்கும்? h. 2π 2 rல் ஒரு r எடுத்துட்டோன்னா மீதி இன்னொரு r. அப்போ 2πr × h + r அப்படிங்கிறது தான் உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. முடிஞ்சு பாருங்கள். உட்காந்ததெல்லாம் மெமரி பண்ண வேண்டியதே கிடையாது. வெறும் வட்டத்தை வச்சு சப்போஸ் உங்களுக்கு மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா மறந்துடுது அப்படின்னா கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். வலைபரப்பையும்
அதனுடைய மேலேயும் கீழே இருக்கக்கூடிய வடிவத்திலே பரப்பையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது. ஈவன் எல்லா உருவத்துக்குமே இப்படி தான் சொல்ல போகிறோமே. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஒரு 2 வாட்டி இப்போ எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மெமரியில் வந்துடும் பாருங்கள். அடுத்தது உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளைன்னா இங்கிலீஷில் சொல்லும்போது ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிலிண்டர் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக அடைச்சி வச்சிருக்கு, திண்ம உருளை அப்படிங்கிறது அர்த்தம். ஹாலோ சிலிண்டர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளே காலியாக இருக்கிறது, இந்த மாதிரி காலியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பவுடர் டப்பா வாங்கிட்டு வரோம். முதல்ல அது உருளை வடிவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பான்ஸ் பவுடர் மாதிரி. அது உள்ளே முதல்ல ஃபுல்லாக பவுடர் இருக்கும், அது திண்ம உருளை. அந்த பவுடர் காலியானதுக்கப்புறம் உள்ளே எம்டி ஆகிடும் பார்த்தீங்களா, அது ஹாலோ சிலிண்டர். அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இதனுடைய வலைபரப்பு உள்ளீடற்ற உருளையினுடைய இங்கே 2 ஆரம் கிடைக்கும். சாதாரணமாக உங்களுக்கு ஒரு வடிவத்துக்கும் அதோட ஹாலோ வடிவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ உருளை அப்படின்னா ஒரு ஆரம் மட்டும்தான் வரும். ஹாலோ சிலிண்டர்னால் இந்த பாருங்களேன், இங்கே உள்ள ஒரு உருளை வடிவம் தெரியும், வெளியில் ஒரு உருளை வடிவம். அப்போ உள்ளே இருக்கிற உருளை வடிவத்துக்கு ஸ்மால் ஆர், வெளில இருக்கிற உருளை வடிவத்துக்கு கேபிட்டல் ஆர்னு 2 ஆரம் வரும். இப்போ உருளையின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? 2πrhன்னு சொல்லியிருந்தோம். உள்ளீடற்ற உருளையினுடைய வலைபரப்புன்னு வரும்போது இந்த 2πயில் ஹெச்சில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த ஆர் மட்டும் என்னவாயிடும்னா 2 ஆரம் இருக்கிறதால ஆர் ப்ளஸ் ஆர்னு மாறிடும். பாருங்கள், உருளைக்கு என்ன சொன்னமோ அதே தான், 2πrh தான். 2 ஆரம் வர்றதால என்னவாயிடுதுன்னா ஆர் ப்ளஸ் ஆர்னு ஆகிடுது. அதே மாதிரி தான் மொத்த புறப்பரப்புக்கு வரும்போதும் உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு என்ன ஃபார்முலா சொன்னோம்? இது இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், அதை வச்சு கூட சொல்லலாம். 2πr × h + r. கரெக்டாக? 2π அப்படியே வந்துடும். ஆருக்கு பதில் 2 ஆரம் வர்றதால ஆர் ப்ளஸ் ஆர், ஹெச் ரெண்டாவது வாட்டி ஆர் வர்றதால ஆர் மைனஸ் ஆர். ஸோ 2π × r + r × h + r மைனஸ் ஆர். அதே மாதிரி உள்ளீடற்ற உருளையினுடைய கன அளவு. உருளையினுடைய கன அளவு என்ன சொல்லியிருந்தோம்? πr² h. பையும் ஹெச்சும் பிரச்சனை இல்லை, பையும் ஹெச்சும் அப்படியே வந்துடும். r²னால் என்ன அர்த்தம்னா 2 வாட்டி ஆர் இல்லையா, r × r. மேலே சொன்னது மாதிரியே தான், ஒரு ஆருக்கு ஆர் ப்ளஸ் ஆர், இன்னொரு ஆருக்கு ஆர் மைனஸ் ஆர். அப்போ a + b × a மைனஸ் பி. அப்போ a² - b², r² - r². இதை போட்டிருக்காங்க பாருங்கள், π × r² - r² × h. எப்படினாலும் போடலாம், π × r + r × hன்னு போட்டிங்கனாலும் சரி தான், π × r² - r² × hன்னு போட்டிங்கனாலும் சரி தான். புரியுதுங்களா? ஸோ உருளையினுடைய வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு கனளவு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னாலே அதிலிருந்து எதையும் சொல்லிட முடியும்னா உள்ளீடற்ற உருளையினுடைய வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு கனளவையும் சொல்ல முடியும். இங்கே இன்னொரு விஷயமும் தெரியணும். இப்போ உள்ளீடற்ற உருளைனா 2 ஆரம் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிறது ஸ்மால் ஆர், வெளில இருக்கிறது கேபிட்டல் ஆர்னு. சில நேரம் அவங்க இந்த 2 ஆரத்தை கொடுக்காம தடிமன் கொடுப்பாங்க. தடிமன்னா இது இடத்துக்கு நடுவில் இருக்கிறது. அப்போ ஸ்மால் ஆரையும் தடிமனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் கிடைக்கும். இல்லைனா இந்த கேபிட்டல் ஆர்லேருந்து தடிமனை மைனஸ் பண்ணிட்டோன்னா ஸ்மால் ஆர் கிடைக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின்ஸில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அடுத்ததாக கூம்பு. ஸோ இந்த வடிவங்கள்லாம் முடிச்சுட்டு நான் ஒவ்வொரு வடிவத்திலேருந்துமே உங்களுக்கு தனித்தனியாக கொஷின்ஸ் தரேன். டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் இந்த 3 டைமென்ஷனல் ஃபிகர்ஸ்லேருந்து கட்டாயம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே கேட்டிருக்காங்க. அந்த விதத்தில் ரொம்ப முக்கியமானது இது. சரிங்களா? அடுத்த வடிவம் கூம்பு. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கோன் ஷேப்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் இந்த கோனோட வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு கன அளவு. உருளைக்கு பார்த்ததுக்கும் கோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு லெட்டரை படிப்போம். இங்கே வலைபரப்புக்கான ஃபார்முலா πrl. ஆர்னா ஆரம் பிரச்சனை இல்லை, ஹெச்னா உயரம்னு சொல்லிடும். இங்கே எல்லுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்களே சார், என்ன அப்படின்னா லென்த்தானா? இல்லை, லென்த்து கிடையாது, ஸ்லாண்ட் ஹைட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் சாய் உயரம்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாய் உயரம். அப்படின்னா என்ன சார்னா, இந்த ஒரு கூம்பு இருக்குது, இதோடைய அடிப்பக்கம் இது ஆரம், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது உயரம் ஹெச். இந்த சாய்வாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி இதுதான் எல்லு, சாய் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஹெச், இது ஆறு, எல்லு. அவங்க கொஷினில் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆரமும் உயரமும் கொடுத்துருவாங்க, சாய் உயரம் கொடுக்க மாட்டாங்க. சாய் உயரம் நாம் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? பிதாகரஸ் தேற்றம். பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கா. பிதாகரஸ் தேற்றம், கர்ணம் ஸ்கொயர் L² = 2 பக்கம் ஸ்கொயர் R² + H². இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எல் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு அதோடைய வலைபரப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல் கொடுத்துட்டாங்கன்னா நேரடியாக போட்டுடலாம், இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ கூம்பினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா πrl. மொத்த புறப்பரப்புக்கு என்ன சார் ஃபார்முலான்னா, மேலே சொன்ன விளக்கம் ஞாபகம் இருக்கா? மொத்த புறப்பரப்புனா
வலைபரப்பு ப்ளஸ் மேலேயும் கீழே இருக்கிற வடிவம் வலைபரப்பு πrl ப்ளஸ் இங்கே மேலே கூம்பாக இருந்துருது, அதனால் இந்த பக்கம் பிரச்சனை இல்லை. கீழே இருக்கிறது மட்டும்தான். கீழே என்ன வடிவத்தில் இருக்குது? வட்ட வடிவம். நாம் இங்கே 2 டைமென்ஷனில் அதை காட்ட முடியாது, இங்கே போட்டு காட்டும்போது அது பண்ண முடியாதுன்றதால உங்களுக்கு இப்படி தெரியுது. வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? πr². ரெண்டுலேருந்தும் காமனாக எதை வெளியெடுக்கலாம்? பையையும் ஆரையும். பையும் ஆரையும் எடுத்துட்டோம்னா மீதி இங்கே எல். பையையும் ஒரு ஆரையும் எடுத்துட்டோம்னா மீதி ஒரு ஆர். அப்போ πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். ஃபார்முலா புரியுதுங்களாமா எப்படின்ட்டு? ஓகேவா? நீங்கள் அப்படியே மெமரி பண்ணணும்லாம் கிடையாது. πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர், πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர்ன்ட்டு. இந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வலைபரப்பும் அந்த மீதி இருக்கக்கூடிய பக்கத்தினுடைய அந்த கீழ்ப்பக்கத்தினுடைய பரப்பும் சேர்ந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது கூம்பின் கனளவு. கூம்பின் கனளவுக்கு ஃபார்முலா 1/3 πr²h. இந்த πr²h நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்கள் உருளைக்கு பார்த்துருக்கோம் பாருங்கள். உருளையின் கனளவுக்கான ஃபார்முலா πr²h. கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. அப்போ என்னென்னா, ஒரு உருளையிலிருந்து அதே அளவுக்கு ஆரமும் உயரமும் இருக்கக்கூடிய 3 கூம்புகளை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ ஃபார்முலா 1/3 πr²h. இப்போ சொல்கிற வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு கொஷினில் கேட்பாங்க. சரியா? அடுத்ததாக இடைகண்டம். இடைகண்டம் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஒரு கூம்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூம்போட நடுவில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இடைகண்டம். இப்படி ஒரு கூம்பு இருக்குது அப்படின்னா இங்கே நடுவில் இதை கட் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னா இந்த ஷேப் தான் இடைகண்டம். கரெக்டாக சொல்லணும் உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னா, இது இருக்குது பாருங்கள். இந்த பக்கெட் மாதிரியான ஷேப் தான் இடைகண்டம். மேலே ஒரு இது போட்டோன்னா பக்கெட் மாதிரி ஆகிடும் பாருங்கள். சரியா? ஸோ இந்த இடைகண்டம், இந்த இடைகண்டத்துக்கான வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு கனளவு பார்க்க போகிறோம். எப்படி நாம் உருளை உள்ளிடற்ற உருளை சொன்னோமோ அதை மாதிரி கூம்பு இங்கே இடைகண்டம். இடைகண்டத்துக்கு பார்த்திங்கன்னா 2 ஆரம் இருக்கும். ஒன்று கேபிட்டல் ஆர், இன்னொன்று ஸ்மால் ஆர். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்ஸில் கொஷின்ஸ் இருக்குமா கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஈவன் ஃபார்முலாவை நேரடியாகவே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலலாம். இப்போது இடைகண்டத்தின் வலைபரப்பு நம்ம ஏற்கனவே கூம்பின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? πrl. இங்கே 2 ஆரம் வர்றதால π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். ஓகேவா? இங்கே எல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா இங்கே 2 ஆரம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த சாயுரம் எல் கண்டுபிடிக்கணும்னா அது சொல்லியிருக்கோம் பாருங்கள். நம்ம அங்கே என்ன சொன்னோம்? l² = r² + h²ன்னு சொன்னோம். 2 ஆரம் இருக்குது, ஸ்கொயரில் வருதுன்றதால r - r ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பெரும்பாலும் இங்கே நமக்கு எல்லில் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறது மாதிரி கொடுக்கல, நேரடியாகவே தான் கொடுத்துட்றாங்க. ஒருவேளை கொடுத்தாங்க நம்ம 2 ஆரம் கொடுத்துட்டு எல் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகுதுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வலைபரப்பு. அடுத்தா மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா அங்கே சொன்ன மாதிரியே தான். ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இடைகண்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே மாதிரி சொல்ல முடியாது. இப்போது இது இடைகண்டம் கரெக்டாக. வலைபரப்புனா சுற்றி இருக்கிற பரப்பு என்ன சொல்லிட்டோம்? π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல்லுன்னு சொல்லிட்டோம். மொத்த புறப்பரப்புனா மேலேயும் கீழே இருக்கிற வடிவம் சேரணும். இங்கே மேலே வேறு ஆரம், கீழே வேறு ஆரம், அதனால் தனித்தனியாகவே எழுதிடலாம். மேலே இருக்கிற வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr², கேபிட்டல் ஆர்ன்றதால கேபிட்டல் r² ப்ளஸ் கீழே இருக்கிற வட்டத்தின் பரப்பு πr², ஸ்மால் ஆருங்கிறதால ஸ்மால் r². இது எதுவும் சிம்பிளாக பண்ண முடியாதுன்றதால அப்படியே விட்டுடலாம். ஸோ மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா இடைகண்டத்துக்கு π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் πr² ப்ளஸ் πr². ஓகேவா? இடைகண்டத்தினுடைய கனளவுக்கு ஃபார்முலா இது ஒரு வித்தியாசமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நேரடியாகவே கூட கேட்பாங்க. 1/3 πh இன்ட்டு r² ப்ளஸ் r² ப்ளஸ் rr அப்படிங்கிறது தான் இடைகண்டத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இந்த பையன்றதுக்கெலாம் விளக்கம் ஆறு எல்லாமே நம்ம 2 டைமென்ஷனில் சொல்லிட்டு வந்ததால் அதை பற்றிலாம் எதுவும் சொல்லலை. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற வடிவம் கோலம். கோலத்தினுடைய வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு கனளவு. கோலத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 4πr². இந்த πr² நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வட்டத்தின் பரப்பளவு முன்னாடி மட்டும் ஒரு 4 சேருது. எப்படி அப்படின்னா, ஒரு கோலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோல வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருள், இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதோட அந்த மேலே தோல் எல்லாம் உரித்து வச்சிங்க அப்படின்னா, அதே அந்த ஆரஞ்சு பழத்துடைய ஆரம் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் 4 வட்டங்களை உருவாக்க முடியும் எக்ஸாக்டாக. ஸோ அதனால தான் கோலத்தினுடைய வலைபரப்பு வரும்போது 4πr²ன்னு வரும். இல்லை இன்னொரு விசேஷம், கோலத்தின் மொத்த புறப்பரப்பு. கோலத்தின் மொத்த புறப்பரப்புக்கும் அதே ஃபார்முலா தான், 4πr² தான். ஏன்னா நம்ம பொதுவாக முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னோம்? மொத்த புறப்பரப்புனா இந்த வளைஞ்சிருக்கிற பரப்பு கூட மேலே வரக்கூடிய கீழே வரக்கூடிய பரப்பையும் சேர்த்து போண்டு. கோலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் ஒரே ஷேப் தான். வலைபரப்புன்னு வரும்போதே மொத்தமாக சேர்ந்து தான் வந்துடும். ஸோ மொத்த புறப்பரப்பும் வலைபரப்பும் கோலத்துக்கு ஒன்று தான். எனது 4πr². அங்கே கோலத்துக்கு வலைபரப்புன்னு கேட்டாலும் மொத்த புறப்பரப்புன்னு கேட்டாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? அடுத்ததாக கோலத்தின் கனளவு. கோலத்தின் கனளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. இது நிறைய யூஸ் ஆகுமா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கோலத்தின் கன அளவுக்கு 4/3 πr கியூப்ன்றது ஃபார்முலா. இப்போ அப்படியே உள்ளீடற்ற கோலம். உள்ளீடற்ற கோலம் அப்படின்னா உள்ள காலியாக இருக்கும். அங்கே சொன்ன மாதிரியே தான். உள்ளீடற்ற கோலம்னா உள்ள காலியாக இருக்கும். அப்போ இங்கே 2 ஆரம் வந்துடும். உள்ளீடற்ற கோலத்தை பொறுத்த வரைக்கும் வலைபரப்புக்கு ஃபார்முலா அதே 4πr² தான். ஏன்னா வலைபரப்புனா சுற்றி இருக்கிற பரப்பு மேலே மட்டும்தான் கணக்கு வரும். அப்போ மேலே மட்டும்னும் போது மேலே இருக்கிற ஆரம் கேபிட்டல் ஆர்ன்றதால 4πR². மொத்த புறப்பரப்புன்னு வரும்போது தான் ஃபுல்லாக வரும். அப்போ ஃபார்முலா 4π × R² + R². நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் R² வரும்போது மைனஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R² + R². அடுத்தது உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு மேலே சொன்ன மாதிரி தான் 4/3 π. அங்கே வெறும் R³ பார்த்துருப்போம். இங்கே 2 ஆரம் வர்றதால R³ - R³. இதுதான் உள்ளீடற்ற கோலத்தினுடைய 3 ஃபார்முலா. அடுத்து அரைக்கோளம் வந்தீங்கன்னா அரைக்கோளம் அப்படிங்கிறது ஒரு முழு கோலத்தில் பாதி இப்படி இருக்கும். கரெக்டாக? இது அரைக்கோளம். ஒரு கோலத்தினுடைய முழு கோலத்தினுடைய வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 4πr². இது அதில் பாதிங்கிறதால 2πr². சரியா? மொத்த புறப்பரப்பு அப்படின்னா வலைபரப்பும் இந்த மேலே இருக்கக்கூடிய பரப்பும் சேர்ந்தது. வலைபரப்பு 2πr²ன்னு சொல்லிட்டோம். மேலே ஒரு வட்டம், அது ஒரு πr². ஸோ 2 + 1 3πr² அப்படிங்கிறது அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு. கன அளவு அங்கே என்ன சொல்லியிருந்தோம்? 4/3. இங்கே அதில் பாதி 2/3 πr³. இது அரைக்கோளம். சரிங்களா? ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலம் அப்படின்னா ஸ்பியர், அரைக்கோளம்னா ஹெமிஸ்பியர். இதோ உள்ளீடற்ற அரைக்கோளம். அரைக்கோளம் உள்ளீடற்ற அரைக்கோளம். அரைக்கோளத்துக்கு 2πr². உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய வலைபரப்புக்கு 2π × R² + R². அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கு 3πr². உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு இது ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டானது பாருங்கள். π × 3r² + R². 3 உள்ளே வந்துடும். சரியா? அரைக்கோளத்துக்கு 2/3 πr³. உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு 2/3 π × R³ - R³. சரிங்களாமா? ஸோ இந்த வடிவங்கள் எல்லாமே நமக்கு 10th புக்கில் இருக்கிறது. இப்போ சொன்னது வரைக்கும் உருளை, உள்ளீடற்ற உருளை, கூம்பு, இடைக்கண்டம், கோலம், உள்ளீடற்ற கோலம், அரைக்கோளம், உள்ளீடற்ற அரைக்கோளம். இந்த 8 வடிவங்களும் எங்கே இருக்குது அப்படின்னா 10th புக்கில். கனச்சதுரமும் கனச்சவகமும் நமக்கு 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கனச்சவகம். கனச்சவகம் தெரியும் இல்லையா? இந்த மாதிரி 6 பக்கங்கள் இருக்கக்கூடிய அளவு. இதனுடைய பக்கப்பரப்பு இதுவும் அதே இங்கே என்னென்னா வலைபரப்புன்னு சொல்ல மாட்டாங்க, பக்கப்பரப்பு, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, LSCன்ட்டு. இதில் பக்கப்பரப்புனா சுற்றி இருக்கிற 4 பரப்பு மட்டும். சதுரத்தினுடைய ஒரு பக்கத்துக்கான பரப்பளவுக்கு ஃபார்முலா A². 4 பக்கம் அப்படிங்கிறதால 4A². மொத்த புறப்பரப்புனா ஃபுல்லாக எல்லா பக்கமும் மொத்தம் 6 பக்கம் அப்படிங்கிறதால பரப்பளவு 6A². பக்கப்பரப்பு 4A², மொத்த பரப்பு 6A². கன அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா A × A × A³ சதுரத்துக்கு A × A சொல்கிறோம் இல்லையா? இது முப்பரிமாண வடிவம் கனசதுரம் கியூப் அப்படிங்கிறதால A³. புரியுதுங்களா? ஸோ பக்கப்பரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு. இதில் சொல்லாத நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் TNPSCயில் மூளை விட்டம்னு ஒன்று கேட்பாங்க. மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா கனச்சவகத்துக்கு √3 × A. கனச்சதுரத்தினுடைய மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா √3 × A. இதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக கனச்செவ்வகம். இதுவும் கனச்செவ்வகம்னா இந்த செவ்வகத்தினுடைய முப்பரிமாண வடிவம் இந்த மாதிரி. இதுக்கு நீளம், அகலம், உயரம்னு 3 வரும். ஸோ கனச்செவ்வகத்தினுடைய பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா 2 × H × L + B. என்ன ஃபார்முலா? 2 × H × L + B. இல்லாட்டி எப்படி எழுதலாம்னா 2 × L + B × H. இப்படி எழுதினாலும் ஓகே தான். சரியா? மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 2 × LB + BH + HL. 3 இது வரும் பாருங்கள், LBHன்ட்டு. ஏன் பக்கப்பரப்புக்கு இந்த மாதிரி வருதுன்னா, பக்கப்பரப்புனா சுற்றி இருக்கிற 4 பக்கம் மட்டும்தான். ஓகேவா? அதனால் அதில் LB வராது. ஓகேவா? கன அளவுனா இது மொத்த புறப்பரப்புனா மொத்தமே வரும். அப்போ 2 × LB + BH + HL. இதுதான் மொத்த புறப்பரப்பு. கன அளவுன்றது ஒன்றும் இல்லை, அப்படியே 3த்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். L × B × H. ஓகேவா? இதுலேயும் நான் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயும் மூளை விட்டம் தேவைப்படும். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. புக்கில் இருந்தே அப்படியே கேட்டுருவாங்க. ஒருவேளை மூளை விட்டத்தை பயன்படுத்தி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பாக தேவை. கனச்செவ்வகத்தினுடைய மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா √L² + B² + H².
சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் 3 டைமென்ஷன பொறுத்த வரைக்கும் நம்ம பள்ளி பாட புத்தகங்கள்ல இருக்கக்கூடியது. நிச்சயமா கொஷின்ஸும் அவங்க இந்த லெவல்ல இருந்து தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நான் இதில ஒரு 2, 2 வடிவமோ இல்ல 4, 4 வடிவமா சேர்த்து கூட தனித்தனியா ஒரு 2, 3 கொஷின் பேப்பர் வரைக்கும் போடுறேன். அது மாரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நான் கலெக்ட் பண்ணி ஒண்ணாவே போடுறேன். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா, கனவுலருந்து அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எல்லாத்தையும் தாண்டி கன அளவ பொறுத்தவரைக்கும் ஷார்ட்கட்ல ஆன்சர் பண்றதுக்கு நெறைய ட்ரிக்ஸ் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு கொஷின் பேப்பரா போடும்போது சொல்லி தரேன். ஓகேவா? தேங்க் யூ மா.